ஸ்கூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AUN ஏகி 9S ப்ராஜெக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட்ல கொடுத்திருக்க ஸ்பெசிஃபிகேஷன் கரெக்டா கொடுத்திருக்காங்களா? 4K 60 FPS சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ப்ராஜெக்ட் வந்து சப்போர்ட் பண்ணுதா? இந்த ப்ராஜெக்டோட சவுண்ட் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டோட வீடியோ குவாலிட்டியில வந்து புதுசா இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 7S வாங்கியிருக்கவங்களும் இல்ல 8 வாங்கியிருக்கவங்களும் இதுல என்ன ப்ரோ அப்படி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இல்ல புதுசா இப்பதான் நான் AUNக்கு வந்து மாற போறேன், ஸோ இந்த ப்ராஜெக்ட் வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல்ல போட்டுட்டே வரும். நம்ம சேனல்ல புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. உங்களோட சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தின எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ராஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 1080 பிக்சல் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 9.0, அதுக்கப்புறம் 8000 லூமன்ஸு, IPS LCD ஸ்க்ரீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கீஸ்டோன் இருக்குது. மேனுவலாக உங்களுக்கு பட்டனும் இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு HDMI கேபிள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரிமோட் வருது. அது 2 கிளாஸ் கொடுக்குறாங்க. ஒரு யூசர் மேனுவல், வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரொஜெக்டர் டஸ்ட் கிளாத் கொடுக்குறாங்க. ஒரு AV கேபிள், ஒரு பவர் கேபிள். ப்ராஜெக்டோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு IR சென்சாரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு லென்ஸ் கேப்பு, ப்ரொஜெக்டோட டாப்பில் கேப் கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஃபோக்கஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டன் கொடுக்குறாங்க. சப்போஸ் ரிமோட் ஒர்க் ஆகலைன்னா இதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு ஹோம் பட்டன், பேக்கு, அதுக்கப்புறம் பவர் பட்டன். அப்புறம் இங்கே வந்து மொத்தம் உங்களுக்கு 4 பட்டன் கொடுக்குறாங்க. இங்கே ஒரு 3. ஸோ மொத்தம் 7 பட்டன்ஸ் உங்களுக்கு இருக்குது ரிமோட் ஒர்க் ஆகலாம். ப்ராஜெக்டோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டஸ்ட் ஃபில்டர் கொடுக்குறாங்க. டஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வெண்ட் இருக்குது. ப்ரொஜெக்டரோட ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு தான் வந்து ஃபேன் வச்சு உங்களுக்கு ப்ரொஜெக்டரோட ஹீட்டை டிசிபேட் பண்ணுற மாதிரி இவங்க கூலிங் ஃபேன்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வரும். இது ப்ரொஜெக்டரோட பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை போர்ட் வருது அப்படின்னா ஒரு ஈத்தர்நெட் போட்டு, 2 USB போட்டு, 2 HDMI போட்டு, ஒரு பவர் கேபிள் இது பண்ணுறது உங்களுக்கு வித் ஃபியூஸோடு வருது, ஒரு ஆடியோ ஜாக்கு, AV, அதுக்கப்புறம் IR ரிசீவர். பின்னாடி வந்து 2 10 வாட்ஸ் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. இது ப்ரொஜெக்டரோட பேக் சைடு. ப்ரொஜெக்டரோட பாட்டமில் வந்து உங்களுக்கு மாடல் நேம் வந்து A70 Pro கொடுத்துருக்காங்க. 160 வாட், சரிங்களா. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் வந்து 90 to 260 வோல்ட்டு. ப்ராடக்ட் சைஸ் வந்து இதுதான். அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்டரோட மாடல் AUN 9S சீரியஸ் LED ப்ரொஜெக்டரு. ஸோ இது வந்து பேக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவும் வருது. சப்போஸ் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைபாட் மவுண்ட்லேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஏர் அண்ட் மேனுஃபேக்சர் வாரண்டியோட இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் 4 சைடு வந்து ஹைட் ஏற்றுறதுக்கு நீங்கள் 4 சைடும் வந்து ஏற்றலாம். ஸோ இது வந்து எந்த ப்ரொஜெக்ட்லேயுமே கிடையாது. 4 சைடு வந்து ஹைட் ஏற்றுற மாதிரி ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ப்ரொஜெக்டோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 2759 கிராம் வந்து உங்களுக்கு இருக்குது வெயிட்டு. இந்த ப்ரொஜெக்ட் வந்து ABS பிளாஸ்டிக்கில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லா பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. செம்ம வெயிட்டாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது கையில் வைக்கும்போது. வாங்க ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். பூட் டைம் வந்து 27 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ப்ரொஜெக்டரோட ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்குது. லைட் போட்டால் 8000 லூமன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் 2 டியூவல் ஃபேன் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டர் ஹீட்டை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பின்னாடி நான் வந்து 5 ஸ்டிக் 4K வந்து ப்ளக்இன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் USB ப்ளக்இன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து இங்கே இண்டிகேஷன் காட்டும். லென்ஸ் கேப் வந்து நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி நீங்கள் வந்து இது யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் மூடி வச்சிடலாம். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மூடி வச்சிடலாம். இல்லை வேண்டாம் நான் திருப்பியும் லென்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண மேனுவலானா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த ப்ரொஜெக்ட்லையுமே வரல, 9S வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற செட்டிங்ஸ் இதெல்லாம் பற்றியும் பார்ப்போம். அப்டேட் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வருது. இன்புட் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு மொத்தம் 2 HDMI போட்டிருக்கிறதுனால 5 ஸ்டிக் நான் ப்ளக்இன் பண்ணியிருக்கிறது காமிக்குது. அதுக்கப்புறம் ப்ளக் பண்ணாத HDMI, அதுக்கப்புறம் AV, நீங்கள் டிஷ் டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீடியாவில் வந்து பென்ட்ரைவ் சப்போர்ட் பண்ணியிருக்கு. பென்ட்ரைவ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ பென்ட்ரைவ் உள்ளே வந்து உங்களுக்கு 4K சப்போர்ட் பண்ணதான் கேட்டிங்கன்னா 4K வந்து நான் ப்ளே பண்ணிட்டேன். 4K வந்து வெறும் ஆடியோ மட்டும் தான் வருது. 4K 60 FPS வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணலை. சரிங்களா? மற்ற வீடியோஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணது நார்மலாக உங்களுக்கு 1080 பிக்சல் ஃபுல் HD ரெசல்யூஷனில் இருக்கிற எந்த வீடியோஸ் இருந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். பட் 4K 60 FPS வீடியோஸ் 30 FPS வீடியோஸ் கூட அன்சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ பென்ட்ரைவில் நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பென்ட்ரைவ் கனெக்டிவிட்டியும் இப்போ உங்களுக்கு காமிச்சாச்சு. இன்புட் சோர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எனார்மஸ் செட்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் வந்து 5.1 கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஆடியோ வந்து எந்த லேக்குமே இல்லை. பிக்சர் செட்டிங்ஸ் வந்து தனியாக கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பிக்சர் செட்டிங்ஸ் வந்து தனியாக முன்னாடிலாம் வந்து கொடுக்கல, இப்போ வந்து தனியாக கொடுக்குறாங்க. நீங்கள் இது உள்ளே போய் நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா பிரைட்னஸ் பிக்சர் மோடில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்குது, விவிட் இருக்குது, மூவி, யூசர். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் மேனுவலாக போய் நீங்கள் வந்து கலரு, க்ரீன் கெயின், ப்ளூ கெயின் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி ரீசெட்டுக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்டோட ஸ்டைல் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். யூசரு, ஸ்டாண்டர்டு, மூவி, மியூசிக்கு, அதுக்கப்புறம் ரீசெட் டு டிஃபால்ட்டு, பேஸ் இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அபவுட்டில் போனீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரோட மாடல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேம் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1 GB ரேம் தான். சரிங்களா? 1 GB ரேம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்காதீங்க. டிஃபால்ட் இருக்க ஆண்ட்ராய்டில் வந்து சில இது சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதேமாதிரி ராம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நெட்ஃப்ளிக்ஸ், ஒரு C5, ஒரு ப்ரைம் போட்டிங்கன்னா காலி 8 GB தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம 5 ஸ்டிக்கு இல்லை எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரீமிங் டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல. இதிலே டிஃபால்ட்டாக நம்பிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இது டவுன் சைடு தான். அதுக்கப்புறம் சிஸ்டம் செட்டிங்ஸை உள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா லாங்குவேஜ், டைமு, கீபோர்டு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பூட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டோன் கூட வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்து அவங்களே அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மிராகாஸ்ட் நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. ப்ரொஜெக்ஷன் டெக்னாலஜியை பார்ப்போம். ப்ரொஜெக்ஷன் மோடில் வந்து ஃப்ரண்ட் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் ரியரு, சீலிங், ஃப்ரண்ட்டு, சீலிங் 4 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பிரைட்னஸ், ஆட்டோ ட்ரெபிசாய்டு வந்து ஆன் பண்ணிங்கன்னா அதுவே வந்து ட்ரெபிசாய்டில் வந்து இது பண்ணுது. ஸோ நான் ஆட்டோ ட்ரெபிசாய்டு ஆன் பண்ணிங்கன்னா கீழே எல்லாமே வந்து அதுவே கரெக்ட் பண்ணிக்கும். சரிங்களா? நீங்கள் இதை ஆஃப் பண்ணிங்கன்னா தான் மேனுவலாக போய் நீங்கள் மாற்ற முடியும். ஸோ 4D ட்ரெபிசாய்டல் கரெக்ஷன்னா 4 சைடு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை வேணாம் எனக்கு வெறும் ஹரிசாண்டலில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னா ஹரிசாண்டலாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெர்டிக்கலில் வந்து நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் வெர்டிக்கலில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி கரெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால தான் நான் செட்டிங்ஸ் உள்ள வந்து நான் உங்களுக்கு மாற்றலை. ஜூம் அட்ஜஸ்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 100%லேருந்து உங்களுக்கு ஜூம் வந்து 60% வரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? 40% நம்ம முன்னாடி ப்ராஜெக்ட்லாம் பார்த்தோம். இதில் வந்து 60%. அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்பிளே ஸ்கேலுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ உங்களோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாக ரீசெட்டும் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ப்ரொஜெக்ஷன் வந்து உங்களுக்கு இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ப்ரொஜெக்டரோட மற்ற அப்ளிகேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது ப்ரோ. இன்புட் சோர்ஸ் பார்த்தாச்சு. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா இங்கே டேர்ம்ஸ் ஆஃப் யூஸு, ப்ரைவேட் செட்டிங்ஸு, ஆட் ஆப்ஷன். ஸோ இது வந்து ஒரு புது விஷயம். என்னென்னா டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ப்ரைவேசி செட்டிங்ஸ்னு இருக்குது. இது வந்து நெட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். நெட்டில் கனெக்ட் பண்ணலன்னா உங்களுக்கு உள்ளே போகாது. ஸோ வைஃபைல கனெக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து ப்ரைவேசி செட்டிங்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன இதில் ரொம்ப வித்தியாசமான ஆப்ஷன்னா ஆடு. ஸோ எந்தெந்த ஆடெல்லாம் விசிபிளாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆடுக்கான செட்டிங்ஸ் இது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆடை வந்து லிமிட் பண்ணணுமா, இல்லை ஹோம் பேஜில் வந்து ஆடெல்லாம் காமிக்கலாமா அப்படின்றத செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க.
ஸோ இது வந்து ஒரு புது விஷயம். அதுக்கப்புறம் மியூசிக்கு, வீடியோ, ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. நான் அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு இருக்குது. ஆப் ஸ்டோர்னு தனியாக இருக்குது, நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். யூடியூப் வந்து டிஃபால்ட்டாக உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த யூடியூப்பில் அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணேன், 1080 பிக்சல் வரைக்கும் தான் வருது. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. 4K சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் 1080 பிக்சல் தான் உங்களுக்கு இதில் வந்து சப்போர்ட் காமிக்குது. சரிங்களா? இதுதான் வந்து இப்போ யூடியூப்பில் நான் வந்து சப்போர்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வீடியோ வந்து ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு மேலே வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து சப்போர்ட் வந்து காட்டுது அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து 4K வீடியோ, பட் மேக்ஸிமம் வந்து 1080 பிக்சல் தான் வந்து சப்போர்ட் பண்ணுது டிஃபால்ட்டாக இருக்கிற ஆண்ட்ராய்டில். இப்போ இந்த ப்ராஜெக்டோட லூமன்ஸ் டெஸ்ட் பார்த்துருவோம். லூமன்ஸ் வந்து உங்களுக்கு 8081 8200 வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 8000 லூமன்ஸ் வந்து உங்களுக்கு வருது. பட் பிரைட்டராக தான் இருக்குது இமேஜ் பார்க்குறதுக்கு. சரிங்களா? லூமன்ஸ் டெஸ்ட்டில் வந்து அவ்வளோதான் கைஸ். இந்த ப்ராஜெக்டோட டெம்பரேச்சர் டெஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து எக்ஸாஸ்ட் வெண்ட் வந்து இந்த சைடு வச்சுருக்காங்க. ஸோ ஃபேனில் ஸோ உங்களுக்கு ஹீட் வந்து ஃபுல்லாகவே இங்கே தான் டிசிபேட் ஆகும். பயங்கர ஹீட் வரா மாதிரி எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு. இந்த மிஷின் ரொம்ப பெருசாகவும் இருக்குது. ஸோ அதனால் ஹீட் இருக்காதுன்னு நினச்சேன். ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 120. சரிங்களா? நல்ல ஹீட்டு தான் இருக்குது. 120 டிகிரியில் வந்து வெளியே வருது. ஸோ எக்ஸாஸ்ட் வெண்ட்டில் ஹீட் இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே தான் இந்த இடத்துல தான் நீங்கள் எதுவும் கவர் பண்ணாமல் வச்சுருக்கணும். ஸோ அந்த சைடு ஃபேன் எக்ஸாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 108 தான் வருது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அதிக ஹீட்டுன்னா இந்த இடம் தான் 120 உங்களுக்கு வருது. ஃப்ரண்ட் சைடு நீங்கள் எதாவது டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவு ஹீட் கிடையாது. ஸோ 100 டிகிரி தான் உங்களுக்கு ஃபேரன் ஹீட்டில். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 85 தான் இருக்குது பாருங்கள். ஸோ 85 இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு 89. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஹீட் இருக்குது, 98. ஸோ இந்த ஓரமாக, ஏன்னா இங்கே தானே உங்களுக்கு வெளியே வந்து எக்ஸிட் வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு 99 வருது. ஸோ ஓவராலாக ப்ரொஜெக்டர் நீங்கள் வந்து இங்கே லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற இடத்துல அந்தளவுக்கு ஹீட் கிடையாது. பட் இந்த சைடு எந்த ஆப்ஜெக்ட்டுமே வைக்காதீங்க. இந்த சைடு ஏதாவது ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹீட் வந்து உங்களுக்கு தெரியும். 121 கிட்ட வருது. ஸோ டெம்பரேச்சர் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டர் வந்து கொஞ்சம் ஹீட் இருக்குது, ஹீட் ஜென்ரேட் பண்ணுது. சரிங்களா? இவ்வளோ பெரிய ஹியூஜ் லூமன்ஸ் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனாலையும் ப்ளஸ் உங்களுக்கு பிக்சல் சேச்சுரேஷன் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹீட் வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஸோ ஆவரேஜ் பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஹீட்னா 121, 122 வரைக்கும் மேக்ஸு. சரிங்களா? குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 88. ஸோ டெம்பரேச்சர் டெஸ்ட் அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த ப்ராஜெக்டோட சவுண்ட் டெஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம ஒரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், எவ்வளோ சவுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். பின்னாடி ஒரு சின்ன விஷயம். ஸோ வால்யூம் வந்து உங்களுக்கு 21 இருக்குது. சரிங்களா? இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் 2 சைடு உங்களுக்கு 10 வாட் ஸ்பீக்கர் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2 ஸ்பீக்கரில் இருக்கிறதுனால உங்களுக்கு சவுண்டு வந்து நல்லாவே இருக்குது. ஃபுல் சவுண்டு வச்சா எறையதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோவில் வந்து ஃபுல் சவுண்ட் வைக்கிறேன், எப்படி இருக்குது பாருங்கள். அதில் ஏதாவது ஸ்க்ரீனில் வந்து பிளாக் டாட் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் ஃபுல் சவுண்டு. அதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்த்துருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ப்ரொஜெக்டர் சவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் பேஸ் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. டிஃபால்ட்டாக இருக்க ஸ்பீக்கர் ஓகே தான், பட் லவுடராக இருக்குது. சரிங்களா? லவுடர் இருக்கா ப்ரோ கேட்டிங்கன்னா லவுடர் தான் இருக்குது. 100 வச்சா உங்களுக்கு ரூம் ஃபுல்லாக வந்து சவுண்ட் நல்லா வருது, பட் எஃபெக்ட் கிடையாது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஈகேட் இது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. டால்பி சப்போர்ட்லாம் கிடையாது, நார்மல் வந்து ஸ்பீக்கர் தான். பட் நார்மல் ஸ்பீக்கராக இருந்தாலும் பட் லவுடர் சவுண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் லவுடராக இருக்குது. பட் கொஞ்சம் ஹை எண்டில் வந்து உங்களுக்கு லைட்டாக இறையுது. பட் இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான், நார்மல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான், டால்பிலாம் சப்போர்ட் பண்ணாது. சரிங்களா? சவுண்ட் டெஸ்ட் அவ்வளோதாங்க. ஃபயர் ஸ்டிக்கில் 4K சப்போர்ட் பண்ணதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. 4K சப்போர்ட் பண்ணதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஃபயர் ஸ்டிக் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அங்கே பாருங்கள், நான் 4K தான் வச்சிருக்கேன், பட் 1080 பிக்சல் தான் வந்து சைடில் காமிக்குது பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் 1080 பிக்சல் தான் வரும். சரி, ஃபயர் ஸ்டிக்கில் உள்ளே போய் நம்ம செக் பண்ணிவிடுவோம் இது சப்போர்ட் பண்ணதா இல்லையான்ட்டு. ஸோ ஃபயர் டிவி ஸ்டிக் நீங்கள் வந்து ப்ளக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. இது 4K மேக்ஸ்ன்றதுனால அது ஒரு ரீசனு. பட் HDMI வந்து உங்களுக்கு டிஸ்பிளே செட்டிங்ஸ் உள்ள மேக்ஸிமம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1080 பிக்சல் தான் வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆடியோ உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரௌண்ட் செட்டிங் PCMல வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒர்க் ஆகும்.
ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்கில் போனீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ டால்பி டிஜிட்டல் இருக்குது, பிசிஎம் இருக்குது, மேக்ஸ் ரெசல்யூஷன், ஹெச்டிஆர் சப்போர்ட் வந்து இருக்குது சரிங்களா. ஹெச்டிஆர் சப்போர்ட்டு இது சப்போர்ட் பண்ணுது. பட் 1080 பிக்சல் வரைக்கும் தான், 4K வந்து கிடையாது. அவ்வளோதான் கைஸ். அடுத்து ஷார்ப்மெண்ட் டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துருவோம். ஷார்ப் வந்து எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு மேனுவலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மேனுவல் ஃபோக்கஸ் அது ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் கிடையாது. ஸோ எட்ஜில் வந்து பிளர் இருக்கா கேட்டிங்கன்னா சுத்தமாக பிளர் கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இந்த ப்ரொஜெக்டரில். உங்களால் ரீட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. நான் கீழே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரீடபிலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல. ப்ரொஜெக்டோட ஷார்ப்னஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷன் நான் வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்குலாம் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரீடபிலிட்டி வந்து வேறு லெவல் சரிங்களா. இந்த ப்ரொஜெக்டோட ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸு ரொம்ப ஷார்ட்டு. அதாவது என்னோடய ரூம் வந்து சின்னது ப்ரோ. நல்லா பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் சைஸ் தான் வரும். ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 அடியில் வச்சுருக்கேன். ஸோ 8 அடியில் வந்து உங்களுக்கு இந்த அளவு தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அதால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் சரிங்களா. இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நீங்கள் 30 அடி வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். 300 இன்ச் வரைக்கும் மேக்ஸிமம் இது ப்ரொஜெக்ட் பண்ணணும். நான் வீடியோ டெஸ்ட் தனியாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் மற்ற இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க O9 Pro Max கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்குலாம் வந்து கிடையாது. அது வந்து இங்கே நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து நல்லா வெளியே வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். பட் இது அப்படி கிடையாது. இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனில் கரெக்டாக எந்த இடத்துலேருந்து எந்த இடம் நான் வந்து லைட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த எண்டுலேருந்து எந்த எண்டு வரைக்கும் ஸோ ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 ஃபீட்டில் வச்சிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்ட் எக்ஸாக்டாக உங்களுக்கு 90 இன்ச் வந்து உங்களுக்கு காமிக்குது ஓகேவா. இது 100 இன்ச்சு உங்களுக்கு 95லேருந்து 90 இன்ச் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் ஆகுது. ஸோ ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரொஜெக்டோட வீடியோ டெஸ்ட் பார்த்துருவோம். ஸோ கலர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அடாப்போட RGB டெக்னாலஜி வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. பிக்சர்லாம் வந்து வேறு லெவல். ஸ்மூத்னஸ் அதாவது வீடியோ வந்து ரொம்ப அப்படியே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ரஃபாகவே இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், வீடியோ டெஸ்ட்டில் வந்து இது வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ண ப்ராஜெக்ட்லேயே வீடியோ பொறுத்த வரைக்கும் இதுதான் டாப் கைஸ். சீரியஸாக அவங்க அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து வீடியோவோட பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது, ரொம்ப விவிடாக இருக்குது சரிங்களா. ஸ்மூத்னஸ் வந்து அவங்க சொன்னது வந்து இதில் வந்திருக்கு. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பெசிஃபிகேஷனில் இந்த மாதிரி RGB எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கு அடாப்போட 16 பிட் கலர் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து 10 பிட் தான் மற்ற ப்ராஜெக்ட்லாம் வரும். இதில் வந்து 16 பிட் வரைக்கும் உங்களால் பார்க்க முடியும். HDR சப்போர்ட் இருக்குது. இதில் ஃபுல் HD HDR சப்போர்ட் இருக்குது. வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். பிக்சலேஷன் இஷ்யூ இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அங்கே நேச்சுரலாக இருக்குது. நீங்கள் மூவி பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஸ்மூத்னஸ் தான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. இந்த ப்ரொஜெக்டரில் என்ன ப்ரோ அப்படி ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா வீடியோவோட ஸ்மூத்னஸ் சரிங்களா. வீடியோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இன்னும் கூட நம்ம பிக்சர் செட்டிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பெஸ்ட் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். டிஃபால்ட்டாக அதிலே வர்றது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. இல்லை சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, டால்பி விஷன் ஈக்குவலாக இருக்குது. பிரைட்டர் இமேஜ் வந்து கிட்ட போனீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. ஸோ ஒயிட் ஸ்க்ரீன்ன்றதுனால வியூ ஆங்கிள் வந்து அந்த அளவுக்கு பாதிக்கல. கிரேயாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிக்கும். ஸோ பிக்சல்ஸ் இஷ்யூ வந்து அந்த அளவுக்கு இதில் நோட்டிசபிளாக இல்லை. கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். பிக்சலேஷன் வந்து தெரியுதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸ்மூத்னஸ் அதுதான் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ப்ரொஜெக்டரில் ரொம்ப ஹைலைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கிற ஸ்மூத்னஸ். ஸோ வீடியோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ. ஃபேன் நாய்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்துருவோம். இந்த ப்ரொஜெக்ட்டில் வந்து எந்த அளவுக்கு ஃபேன் நாய்ஸ் இருக்குது, குவைட்டாக இருக்கா, மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேன் வந்து ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் சவுண்ட் வரும் பாருங்கள். ஸோ நாய்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 70 டெசிபிள் வரைக்கும் போகுது. ஸோ நல்ல சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்குது. நீங்கள் ஃபேன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கேட்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 70 டெசிபிள் வருது சரிங்களா. 60 கம்மி இருக்கணும். இதில் வந்து 70 வந்து உங்களுக்கு கிட்ட வருது. ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 67
ஸோ உங்களுக்கு இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இங்கே வந்து செம்ம நாய்ஸ் வந்து உங்களுக்கு வருது. நல்லா கிளியராக தெரியும். இப்போ நீங்கள் நான் மீட்டரில் காமிக்கிறதோட உங்களுக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சவுண்ட் வருது அப்படின்ட்டு. கேளுங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு சவுண்டு வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட நாய்ஸ் டெஸ்ட் வந்து கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்குது, சரிங்களா. இவ்வளோ பெரிய மிஷினு அது ஜென்ரேட் பண்ணுற ஹீட்டு வெளியே தள்ளுறதுக்கு பவர்ஃபுல் ஃபேன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ரொஜெக்டரோட ஹீட்டு வந்து ஹீட் ஆகாது. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைடில் நான் கை வச்சேன்னா செம்ம ஹீட்டாக இருக்குது. இந்த ப்ரொஜெக்டரோட நாய்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது. 70 டெசிபல் வந்து உங்களுக்கு காமிக்குது, சரிங்களா. நாய்ஸ் டெஸ்ட் அவ்வளோதான். இந்த ப்ரொஜெக்டரோட ப்ளஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி சொல்கிறேன். இந்த ப்ரொஜெக்டரோட ப்ளஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி, வீடியோவோட ஸ்மூத்னஸ், சரிங்களா. 8200 லூமன்ஸுக்கு வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. லைட் போட்டு நான் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை 10,000க்கும் 8,000க்கும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பிக்சரோட ஸ்மூத்னஸ் வந்து வேறு லெவலில். வீடியோ டெஸ்ட் வந்து நான் பார்த்துருக்கேன், உங்களுக்கு காமிச்சும் இருக்கேன். அதில் வந்து நீங்கள் கிளியராக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்டோட மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போனால் தான் பெரிய சைஸ் வந்து உங்களால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இல்லைனா 90 to 95 இன்ச் 100 இன்ச் வந்து உங்களால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் 8 அடியில். அதுக்கு மேலே ரூம் இருந்துச்சுன்னா தான் உங்களால் பெரிய சைஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இது ஒரு சின்ன மைனஸ். அதுக்கப்புறம் ஃபேன் நாய்ஸ் வந்து கொஞ்சம் தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு வந்து 4K வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து மைனஸ் சைடு. ப்ளஸ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி மென்ஷன் பண்ணது தான். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். இன்னும் சில இதெல்லாம் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். தனியாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வேறு ப்ராஜெக்ட் அன்பாக்சிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. பாய் கைஸ்.